भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. 9வது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனமதாசீனம் அசக்தம் தேஷு கர்மஷு. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் செயலற்றவர் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அவரது ஆன்மீக உலகில் அவர் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுள்ளார். பிரம்ம சம்ஹிதையில் 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது, ஆத்மராமம் தஸ்யாஸ்தி பிரகிருத்தியா ந சமர்த்தம். தனது நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்துள்ளார். ஆனால் ஜட செயல்களில் பொறுத்தவரை அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஜட செயல்கள் அவரது பல்வேறு சக்திகளால் நடத்தப்படுகின்றன. படைக்கப்பட்ட இவ்வுலகின் ஜட செயல்களில் பகவான் எப்போதும் நடுநிலையில் உள்ளார். இந்த நடுநிலை உதாசீனவர் என்று சொல்லின் மூலம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஜட உலகின் ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்தின் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்ற போதிலும் அவர் நடுநிலை வகிக்கின்றார். தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை இதற்கு உதாரணமாக கூறலாம். அவரது கட்டளையின்படி பல விஷயங்கள் நடக்கின்றன. சிலருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது, சிலர் சிறையில் அடைக்கப்படுகின்றனர், சிலர் பெரும் செல்வத்தை பெறுகின்றனர். இருப்பினும் அவர் நடுநிலையில் உள்ளார். லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதுபோலவே எல்லா செயல்களிலும் தனக்கு அதிகாரம் உள்ள போதிலும் கடவுள் எப்போதும் நடுநிலை வகிப்பவர். வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, வைஷம்ய நஸ்கிரண்ய ந. அவர் ஜட உலகின் இருமையில் இருப்பதில்லை. அவர் இந்த ஜட இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜட உலகினை படைப்பதிலும் அழிப்பதிலும் கூட அவருக்கு பற்றுதல் இல்லை. ஜீவாத்மாக்கள் தமது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களில் பலவிதமான உடலை அடைகின்றனர். இதில் கடவுள் தலையிடுவதில்லை. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாருக்கும் நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கிறதுக்காக. இப்போ இங்கே வழக்கம் போல் பகவத்கீதை 9வது அத்தியாயத்திலிருந்து இன்றைக்கி அருமையான ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். பகவான் கிருஷ்ணர் இங்கே அவரை பற்றின இன்னொரு அற்புதமான விஷயத்தை நமக்கு விளக்குறார். இந்த 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த ரகசியமான அறிவு எப்படிப்பட்டது அப்படின்றத பகவான் விவரிக்கிறார். நம்ம கேட்டோம். ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தவியம். ஸோ அதுக்கப்புறம்
4வது ஸ்லோகத்திலிருந்து இந்த இதுக்கு அடுத்த 10வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பௌதிக உலகத்துடனான பகவானுடைய உறவு எப்படிப்பட்டது, அவருடைய உறவு அச்சிந்திய உறவு அப்படின்னு சொல்லப்படுது. அச்சிந்திய அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நம்ம பௌதிக சிந்தனையால் அதை புரிஞ்சிக்க முயற்சித்தோம்னா முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அச்சித்தியமான இந்த உலகத்துடனான கிருஷ்ணருடைய உறவு எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் விவரிக்கப்படுது. அதில் இன்றைக்கி இந்த 9வது ஸ்லோகம் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் தான் இந்த பௌதிக உலகம் மொத்தத்துக்கும் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயம் விவரிக்கப்பட்டிருக்கு. 4லிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுதான் அதனுடைய சாராம்சம். எல்லாமே பகவானால் தான் நடத்தப்படுது, பகவான் தான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். இப்போது பொதுவாக நம்முடைய பார்வையிலிருந்து நம்ம சிந்திக்கிறோம். இப்போ நம்ம ஒரு செயல் செய்தால் அந்த செயலுக்கான வினை இருக்குது. எந்த செயலாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் நல்ல வினை இருக்குது, கெட்டதாக இருந்தால் கெட்ட வினை இருக்குது. பாவம் செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும், நல்லது பண்ணினா சொர்க்கத்துக்கு போகலாம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு செயல்களுக்கான வினை இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். இதெல்லாம் நம்முடைய அடிப்படையான புரிதல். அப்போது பகவான் இவ்வளவு காரியத்தை பண்ணுறார், இந்த உலகத்தை படைக்கணும். இது மாதிரி ஒரு உலகம் இல்லை, இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது, அதை பராமரிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை பராமரிக்கிறதுன்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குது. சின்னதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே ஒரு 500 சதுர அடியில் அதுக்கு பெரும்பாடுபட வேண்டியிருக்கு. கட்டின வீட்டை பராமரிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கு. அழிக்கிறதும் கூட நமக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது, அதுக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் பகவான் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சங்களை படைக்கிறார், பராமரிக்கிறார், அழிக்கிறார், எல்லாத்தையும் செய்கிறார். அப்படின்னா அவருடைய இந்த செயல்களுக்கெல்லாம் கர்ம வினை கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். இப்போ நம்ம எல்லாம் என்ன செஞ்சாலும் அதுக்கான வினை இருக்குது, கர்ம பந்தத்துக்கு உட்படுறோம். அப்போ பகவானுக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்வி எழறதுனால பகவான் அதுக்கு இங்கே இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகி உள்ளேன். இதெல்லாம் என்னால் தான் செய்யப்படுது, நான் இல்லாமல் இது எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? என்னங்க நான் தான் செய்கிறேன்றார் ஒரு வார்த்தை, அடுத்த வார்த்தையே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் தொடர்பு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா அதான் முன்னாடியே நம்ம சொன்னோம், இது அச்சிந்திய உறவு. அச்சிந்திய அப்படின்னா இந்த ரொம்ப குறுகிய புத்தி உள்ள இந்த பௌதிக மூளையை கொண்டு பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பகவானை அப்படி புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னா இப்போ பகவத்கீதையை நம்ம இங்கே கேட்குறதுக்கு அர்த்தமே கிடையாது. பகவத்கீதை நம்ம படிக்கிறதுலையோ கேட்குறதுலையோ இதை பற்றி விவாதிக்கிறதுலையோ அர்த்தமே இல்லாமல் போயிடும். புரிஞ்சிக்கவே முடியாதுன்றது அர்த்தம் கிடையாது, புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுக்குன்னு குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றும் பட்சத்தில் நம்ம எப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய லாஜிக், நம்முடைய நியாயம், தர்க்கம், நம்முடைய கற்பனை, ஊகம், இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், புத்திசாலித்தனம், இதெல்லாம் வச்சு பகவான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுமான்னா முடியாது.
ஆனால் ஆச்சாரியர்களுடைய கருணையினால், பரம்பராவில் இருக்கக்கூடிய பூர்வ ஆச்சாரியர்களுடைய கருணை, நம்முடைய ஆச்சாரியர் சில பிரபுபாதருடைய கருணையால் பொருளுரை அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறார். வெறும் ஸ்லோகம் மட்டும் படிக்காமல், மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லாமல் நமக்கு பொருளுரையை கொடுக்கறது மூலமாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு எளிதாக புரிஞ்சிக்க முடிகிறது. புரிகிறதுக்கு எளிதான வகையில் அவங்க வழிவகை செய்திருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த படைப்பெல்லாம் நான் தான் செய்கிறேன், எல்லாத்தையும் படைக்கிறது, பராமரிக்கிறது, அழிக்கிறது எல்லாம் செய்கிறேன். ஆனால் நான் இது நடுநிலையிலிருந்து செய்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி? சில பிரபுபாதர் இங்கே பொருள் உரையிலே நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஒரு உதாரணம் கொடுக்குறார். நடுநிலையில் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம். யார் கவனிச்சிங்க? என்ன உதாரணம் கொடுக்குறார்? ஒரு நீதிமன்ற நீதிபதி உதாரணம் கொடுக்குறார். ஒரு நீதிபதி பார்த்திங்க அப்படின்னா, அந்த வழக்கு யார் மேலே வருதோ, அந்த வழக்கு யார் மேலே தொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபருடைய செயலுக்கேற்ப தீர்ப்பு வழங்குகிறார். அவர் தவறு பண்ணியிருந்தாருன்னா, குற்றம் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான தண்டனை கொடுக்குறார். அந்த தண்டனை அவர் செய்த குற்றத்தின் அளவுக்கு ஏற்றது போல் இருக்குது. சில சமயங்களில் சில அபராதம் தொகை விதிப்பாங்க, சில சமயங்களில் தூக்கு தண்டனை கூட கொடுக்குறாங்க. சில சமயங்களில் சிலர் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு சிறந்த செயலை புரிஞ்சாங்கன்னா பாராட்டி அவங்களுக்கு வெகுமதியும் கொடுக்கறது உண்டு. ஸோ நீதிமன்றத்தில் நீதிபதியுடைய செயல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வழக்குகள் சம்பந்தமாக எந்த விஷயத்திலையும் அவருக்கு தனிப்பட்ட விருப்பமோ பற்றோ கிடையாது. அவர் என்ன பண்ணுறார்? நடுமையமாக இருந்து, நடுநிலையில் இருந்து வழக்கு என்னன்னு விசாரித்து, வழக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்படணுமோ சட்டத்தின்படி அதை மட்டும்தான் செய்கிறார். தனிப்பட்ட முறையில் அவருக்கு இதில் எந்த பற்றுதலும் கிடையாது யாருக்கும். ஏன்னா ஒருதலை பட்சமாக இவங்களுக்கு நம்ம நீதி இப்படி வழங்கணும் அப்படி வழங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர் தான் நீதிபதி. ஸோ பகவான் அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னு இப்போ பிரபுபாதர் நமக்கு விவரிக்கிறார். இதிலிருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி? இப்போது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் மீதான பற்று நமக்கு இருக்கும்போது அப்போது அந்த செயலுக்கான விளைவு நமக்கு வருது. இல்லை, ஒரு கடமைக்காக நம்ம செய்யணும், இது செய்தாகணும், இது நம்முடைய கடமை அப்படின்னு செஞ்சுட்டு அந்த செயல் மீதான பற்று இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ அது நம்மளை பாதிக்காது. சில சமயத்தில் நல்ல நிதான புத்தி உள்ள ஒரு சிறந்த ஒரு நல்ல உயர்ந்த குணம் உள்ள ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே பல இழப்புகள் இருக்கும், பல மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இறக்கம், ஏற்றம் அல்லது ஒரு வருத்தம், ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது அதனால் அவர் பெரிதளவில் பாதிக்க மாட்டார். அதனால் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரும்போது தலகால் புரியாமல் ஆடுறது, அல்லது வருத்தமான ஒரு சூழல், ஒரு இழப்பு உண்டாகும்போது முடங்கி போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. என்ன பண்ணுறதுப்பா, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும், நம்ம கடமையை பண்ணணும், எல்லாம் பகவான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்த அந்த காரியத்தின் மீதான பற்று இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாராலையும் அந்த மாதிரி இருந்துட முடியாது. ஒரு இழப்பு வரும்போது மற்றவங்களாக இருந்தால் நம்ம வேணால் ஆறுதல் சொல்லலாம், ஆனால் நமக்கே அது ஏற்படும் போது அப்போது நமக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அவங்க மேலே வெறுப்பு தான் வரும். ஏன்னா நம்ம அது மேலே அவ்வளோ பற்றோடு இருந்திருக்கோம். இப்போது
இன்னும் எளிமையாக நான் சொல்கிறேன். பற்றுன்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தின் மீது நம்ம அதிகமான ஒரு பிடித்தத்தை உண்டாக்கிக்கிறோம். இது நிலையானது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம அது நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு அதை ரொம்ப இருக்க பிடிச்சிட்டு நம்மளை விட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். அது நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடைமைகளாக இருக்கலாம், நம்முடைய சொத்தாக இருக்கலாம், நம்முடைய பதவியாக இருக்கலாம், நம்முடைய புகழாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை நம்ம கூடவே தக்க வச்சுக்கணும்னு எப்போ நம்ம அதிகம் அதுக்கான முயற்சி எடுக்கிறோமோ அப்போ அந்த விஷயம் இந்த பௌதிக உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை அப்படின்றத நமக்கு உணர்த்தும். அது நம்மளை விட்டு பிரியும், அல்லது நம்ம அதை விட்டு பிரியும். அப்போ பிரியும் போது என்ன ஆகுறது? வலி அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குது, இதை இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு என்னை விட்டுடுங்கன்னு நான் கத்துனேன் அப்படின்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தமே கிடையாது. ஏன்னா என்னை யாரும் பிடிக்கல, நான் பிடிச்சிருக்கிறது நான் தான் இல்லையா? இறுக்கி பிடிச்சிட்டு இப்போ இந்த மைக் ஸ்டாண்டு என்னை விட்டு போகணுன்றது தான் இயற்கை நியதி அப்படின் போது, இப்போ இந்த மைக் ஸ்டாண்டு என்னை விட்டு பிரியும் போது நான் எந்த அளவுக்கு இறுக்கி பிடிக்கிறேனோ அந்த அளவுக்கு அது எனக்கு வலியை கொடுக்கும் இல்லையா? ஆனால் இது இருக்கிற வரைக்கும் நான் பயன்படுத்துவேன். இல்லைன்னா என்னால் தொண்டைக்கிலேயே எவ்வளோ கத்த முடியுமோ அவ்வளோ கத்தி நான் பேசி உங்களுக்கு பேச பார்க்குறேன், ஸோ உங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல பார்க்குறேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்துட்டேன்னா, இப்போ ஆஃப் ஆகுது திடீர்னு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நிகழ்ச்சியை நிறுத்திட முடியுமா? இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கத்தி பேசுவேன். அப்படி இருந்துட்டேன் அப்படின்னா இந்த மைக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் பெரிய தொந்தரவு அடைய மாட்டேன். ஆனால் இந்த மைக்கு மேலே எனக்கு பற்று அதிகமாகிடுச்சு, இதை இறுக்கி பிடிச்சிட்டு இல்லை இது இல்லாமல் என்னால் பேச முடியாது அப்படின்ற ஒரு உணர்வை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? இது என்னை விட்டு பிரியும் போது எவ்வளவு இறுக்கி பிடிக்கிறனோ அந்த அளவுக்கு அது வலியை கொடுக்குது. அந்த வலி ஏற்படுது இல்லையா? அதுதான் நம்முடைய வினை. அந்த வினை ஏன் வருது? நம்ம இறுக்கி பிடிச்சதுனால, நம்ம அது மேலே பற்று வச்சுக்கிட்டதுனால. ஆனால் பகவான் என்ன பண்ணுறார்? ஒரு கடமையாக செய்கிறார். படைத்தல், பராமரித்தல், அழித்தல் இது எல்லாமே பகவானுடைய ஒரு கடமை. நீதிபதி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குறாருன்னா அது அவருடைய கடமை, அவருடைய வேலை, அது அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை. அது அவர் ஒருத்தரை குற்றவாளியாக நிரூபிக்கணுன்னோ அல்லது ஒருத்தருக்கு பாராட்டை தெரிவிக்கணுன்னோ அவசியம் கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் அது கிடையாது. அது எதை பொறுத்தது? வழக்கு சார்ந்த நபருடைய செயலை பொறுத்தது. அது இவன் குற்றவாளின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது அந்த செயலை செய்தவனுடைய செயலை பொறுத்தது இல்லையா? நீதிபதியை பொறுத்து கிடையாது. அது அந்த தீர்ப்பு வழங்கப்படுறது நீதிபதியை பொறுத்தது கிடையாது, அந்த குறிப்பிட்ட நபருடைய செயலை பொறுத்தது. அதே மாதிரி தான் இந்த உலகம் படைப்பது, பராமரிப்பது எல்லாமே நம்முடைய விருப்பத்தின் பேரில் இந்த உலகம் படைக்கப்படுறது, நம்முடைய விருப்பத்தின் பேரில் இது பராமரிக்கப்படுது. அதே மாதிரி நம்முடைய செயல்களின் விளைவாக இந்த உலகம் அழிக்கவும் படுது. ஸோ இதில் பகவானுக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. அவருக்கு இந்த உலகம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, இந்த உலகத்தை பராமரிக்கணுன்ற அவசியமே கிடையாது, இந்த உலகம் சார்ந்த எந்த செயலையும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் அதை அவர் செய்கிறார். ஏன் செய்கிறார்? இதை சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்கிறார்? படைப்பு போன்ற செயல்பாடுகள் என்னை பிணைப்பதில்லை, பந்தம் செயல்பாட்டின் மீதுள்ள பற்றுதலால் எழுகிறது. இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு விஷயத்தின் மீது பந்தம் உண்டாகிறதுன்னா அது அந்த விஷயத்தின் மீதான பற்றுதல்னால அது அப்படிங்கிறார். நான் செயல்படாமலேயே என் ஆசை அனைத்தையும் தன்னிச்சையாக நிறைவேற்றப்படுவதால் எனக்கு செயலின் மீது பற்று இல்லை, பந்தம் இல்லை.
இப்போ பகவான் இந்த உலகத்தை படைக்கிறது பராமரிக்கிறதெல்லாம் எப்படின்னா அவருடைய விருப்பத்தினாலேயே நடக்கிறது. அவராக தனிப்பட்ட முறையில் வந்து எதையும் செய்ய வேண்டியது கிடையாது. கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை நான் வந்து இப்போ நம்ம வீடு கட்டணும்னா என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு அது என்ன உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த பணத்தை ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அல்லது ஒரு கொத்தனார்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை கட்ட வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் பகவான் விஷயத்தில் அது அப்படி கிடையாது. அவர் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா இருக்கிறதுலே மிக பிரம்மாண்டமான சிறந்த வீட்டை அவர் கட்டிடுறார். அவர் கட்டுற வீடு இது மாதிரி ஒரு பிரபஞ்சம். இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தை அவர் நினைச்ச மாத்திரத்தில் செய்கிறார். எப்படி அது நடக்குது? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். ஒரு ராஜா இருக்கிறார் அரண்மனையில், இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார்? மந்திரிகளுக்கெல்லாம் கட்டளை இடுறார். அந்த துறைக்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க போய் அந்தந்த துறைக்கு என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா அந்த நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்குது. ஒரு நாட்டை வந்து ஆட்சி பண்ணுறது சுலபம் கிடையாது இல்லையா? அப்போது எல்லாத்தையும் ராஜா போய் தனிப்பட்ட முறையில் செய்கிறாரான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? இப்போ இந்த வீதியில் சாக்கடை அடைச்சிக்கிச்சு, தண்ணி வரல அப்படின்னு ஒரு புகார் வருது அப்படின்னா ராஜாவே வந்து சாக்கடையை சுத்தம் பண்ணுவாரா? அவரே வந்து பிளம்பிங் வேலையில் பார்ப்பாரா? தண்ணி வர பார்ப்பாரா? கிடையாது. மந்திரி, நீர்வளத்துறை மந்திரிக்கிட்ட சொன்னால் அவர் ஆளை அனுப்பி எல்லாத்தையும் பார்த்துருவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. ராச சக்தி விவிதைவஸ்ரயத்தைன்னு வேதம் சொல்கிறது. அப்போது அவருடைய சக்திகள் மூலமாக இதெல்லாம் செயல்படுத்தப்படுது. அப்போது அவர் தனிப்பட்ட முறையில் இதில் செயல்படுறது கிடையாது. அதனால் அவருக்கு இது மேலே பற்றுதலும் கிடையாது. பற்றுதல் இல்லாதனால கர்ம வினையும் கிடையாது. ஆனால் அதுக்காக இப்போ பகவான் செய்கிறது இல்லைன்றதுக்காக வேற யாரோ செய்கிறாங்கன்றது அர்த்தமானு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன்னா இப்போது ராஜா வந்து சும்மா தானே உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மந்திரிகள் தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ராஜாவோட கட்டளை இல்லாமல் மந்திரிகள் தனித்து சுதந்திரமாக செயல்படவும் முடியாது. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா பகவான் தான் எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா பகவான் அதை செய்கிறதும் கிடையாது. அதுதான் அச்சிந்தியா. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சில ஸ்லோகங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையிலேருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்தில் இது சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசுகிறார். ஏன் பகவான் இருந்தும் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்? இந்த உலகத்தை படைக்கிறது, பராமரிக்கிறது, அழிக்கிறது, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த செயல்களை ஏன் செய்கிறார் அப்படின்னு கேட்கும்போது ஏன் அவருக்கு அது ஒரு கடமையாக ஆகிறது அப்படின்னா அதுக்கு 3வது அத்தியாயத்தில் சொல்கிறார். 21வது ஸ்லோகத்தில் எத்தைதாசரதி ஸ்ரேஷ தத்தத்தேவை தரோஜனா சயத் பிரமாணம் குறித்தே லோகசதனு வர்த்ததே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். ஒரு நாட்டோட தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை பொறுத்து தான் மக்களும் செய்கிறாங்க. இப்போ மக்கள் ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா ஏன்பா திருடுறே, இது நல்லது இல்லையா அப்படின்னு சொன்னால் நாட்டோட தலைவனே கோடிக்கணக்கில் திருடிட்டு இருக்கான். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அந்த மாதிரி கமெண்ட் நிறைய பார்க்கலாம். நீங்கள் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிலாம் போய் பாருங்கள் எவ்வளோ எத்தனாயிரம் கோடி திருடி வச்சுருக்கான் அப்படின்னு எடுத்த உடனே கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, நாட்டோட வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க ஒழுக்கமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் பிரஜைகளும் அவங்களை பின்பற்றுபவர்களும் அந்த மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ பகவான் இந்த கருத்து சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? ஏன்னா கிருஷ்ணரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க, கிருஷ்ணரை சிறந்த வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் சாட்சாத் பகவான். அர்ஜுனன் உட்பட எல்லாரும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
அப்போது கிருஷ்ணர் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அவருடைய கடமை செய்யணும். ஸோ அவர் சொல்கிறார், தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது அப்படிங்கிறார். அவன் எப்படி செயல்படுறானோ, எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதை பொறுத்து தான் உலகம் செயல்படும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா நான் பகவான், நான் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவன், எனக்குன்னு எந்த கடமையும் கிடையாது. இந்த உலகத்துக்கு உட்பட்டவங்களுக்கு தான் கடமை. வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது பகவான் அமைச்ச ஒரு விஷயம்தான். அந்த தர்மத்தின்படி பிராமணனுக்கு இந்த கடமை, சத்திரியனுக்கு இந்த கடமை, வைஷ்யனுக்கு இந்த கடமை, சூத்திரனுக்கு இந்த கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையிலே, அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கடமையெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தப்பட்டவங்களுக்கான விஷயம், எனக்கு கிடையாது. ஆனாலும் பகவான் என்ன சொல்கிறார், எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை, இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபடுகிறேன். இப்போ இதை நான் இந்த உலகத்தை பகவான் படைச்சாகணுன்ற தேவை அவருக்கு இருக்கான்னா கிடையாது. அல்லது இதனால் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னாலும் அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஆத்மராம, அவர் சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். இந்த உலகத்தை படைச்சு தான் அவர் சந்தோஷப்படணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு அரசாங்கம் சிறைச்சாலையை கட்டி அந்த சிறைச்சாலைக்குள்ளே குற்றவாளிகளை கொண்டு தண்டனை கொடுத்தாதான் அரசாங்கம் சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தமா? கிடையாது. குற்றவாளிகள் இல்லைன்னாலும் கூட அரசாங்கம் சந்தோஷமாக இருக்கும். அரசாங்கம் ஒரு துறையே இல்லாமல் இருக்குது, வேலை குறைஞ்சதுன்னு இன்னும் சந்தோஷம் அதிகம்தான் ஆகுமே ஒழிய சிறைத்துறை இல்லையேன்னு வருத்தப்பட போகிறது கிடையாது, இல்லையா? அது மாதிரி பகவான் இந்த உலகத்தை படைச்சு தான் அவர் சந்தோஷப்படணுன்றது கிடையாது. அதனால் அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது, அவருக்கு அதில் விருப்பமும் கிடையாது. ஆனாலும் நான் இதை கடமையாக செய்கிறேன். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் அவர் அவதரிக்கும் போது நானும் இந்த உலகத்தில் ஒரு பங்காக இருக்கிற மாதிரி இங்கே செயல்பட்டுருக்கேன். அப்போ எனக்கும் சில கடமைகள் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார், ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையையே பின்பற்றுவர். முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இப்போ என்னுடைய கடமையை செயலாற்ற நான் தவறிட்டேன் அப்படின்னா அப்போது எல்லாரும் கிருஷ்ணரே இதையும் ஃபாலோ பண்ணலை, அவர் சொன்ன உபதேசத்தை அவரே எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டார், நம்ம ஏங்க அதை ஃபாலோ பண்ணணும்? இப்போ நீங்கள் நானும் அந்த கேள்வி கேட்போமா இல்லையா? வர்ணாசிரம தர்மம்னு கிருஷ்ணர் சொன்னார். பிருந்தாவனத்தில் ஒரு வைஷ்யராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? கிருஷி கோரக்ஷா வாணிஜ்யம் வைஷ்யகர்ம ஸ்வபாவஜம்னு 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார். பசுக்கள் பராமரிப்பு, விவசாயம், வாணிபம், இது 3 வைஷ்யர்களுக்கான கடமைன்னு சொல்கிறார். ஸோ நந்த மகாராஜனுடைய மகனாக இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணினார்? பசுக்கள் பராமரிப்பு பண்ணார். சின்ன வயசுலேருந்து அவர் பசுக்களை மேய்க்கிறதுக்கு போனார், பசு பராமரிப்பு பண்ணினார். துவாரகையில் ஒரு சத்திரியான செயல்படும் போது பிரஜைகளை பாதுகாக்கிறதுக்காக பல அதர்மம் படி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சண்டை போட்டு நாட்டை காப்பாற்றினார். ஸோ இப்படி பகவான் அவருடைய கடமையை செய்கிறார். பகவான் அவருடைய கடமையை செய்யாமல் தவற விட்டதே கிடையாது. ஏன்னா அப்படி தவறினால் அது மற்றவங்களுக்கு ஒரு தவறான உதாரணம் ஆகிடும். ஸோ அதனால் பகவான் இந்த கடமையை செய்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் விதிக்கப்பட்ட கடமையை செய்யாவிடில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரழிந்துவிடும், தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன், அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியையும் அளித்தவனாகி விடுவேன். ஸோ பகவான் ரொம்ப பொறுப்போடு இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்கிறார். ஆனாலும் பகவான் இந்த உலகத்தை சார்ந்தவர் கிடையாதுன்றதுனால, அவர் இந்த பௌதிக குணங்களுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாதுன்றதுனால, மாறாக இந்த பௌதிக குணங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்த பௌதிக உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் அவருக்கு கர்ம வினை கிடையாது. அதுதான் இந்த 9வது ஸ்லோகம் சொல்லுது. சரி,
இப்போ இன்னொரு கேள்வி எழலாம். அப்படி கர்ம வினை கிடையாது அப்படின்றதுக்கு இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது விளக்க முடியுமா? நீங்கள் சமநிலையில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தே சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 9வது ஸ்லோகம், இது 10வது ஸ்லோகம். ஸோ இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. சரி, இப்போ பகவான் என்ன சொல்கிறார்? என்னுடைய சக்திகள் ஒன்றான இந்த ஜட சக்தி, இந்த மாயா அப்படின்றது இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையும் அது பார்த்துக்கிறது. நானாக தனிப்பட்ட முறையில் செயல்படுறது கிடையாது. ஸோ அப்போது நான் நடுநிலை வகிக்கிறவனாக தான் இருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் இதை மீது பற்றுக்கொள்வது கிடையாது. உதாசீன அப்படின்னு இங்கே சொல்கிறார் இல்லையா? உதாசீனவர். நான் இந்த உலகத்தை உதாசீனப்படுத்துகிறேன், இது எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறார். இது என்னுடைய விருப்பத்தின் பேரில் படைக்கப்பட்டது கிடையாது, இதனால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் அதை ஏற்க முடியாதுன்னு ஒரு வாதம் நீங்கள் முன் வைக்கிறீங்கன்னு வைங்க. சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அந்த வாதத்துக்கும் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறதா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திறமையான காரணமாக எனது வழிகாட்டுதலால் பிரகிருதி அசையும் அசையாத உயிர்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. இப்போ எப்படி இந்த உலகம் படைக்கப்படுது அப்படின்னா, என்னுடைய திறமையான மேற்பார்வையின் கீழே. மயா தக்ஷேன பிரகிருதி, அக்ஷ அப்படின்னா கண், என்னுடைய மேற்பார்வையில் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. நான் ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனராக செயல்படுகிறேன் அப்படிங்கிறார். இந்த இயற்கை மற்றதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, அது என்னுடைய சக்தி. மயா தக்ஷேன பிரகிருதி சுயத்தை சச்சராச்சரம், இந்த பிரகிருதி என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். ஸோ இந்த 10வது ஸ்லோகத்துக்கு கிருஷ்ணர் பிரபுபாதர் பொருளுரை விளக்குறார். இன்னும் அருமையான கருத்துக்கள் இருக்குது. ஜட உலகின் எல்லா செயல்களிலிருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சையும் பரமபுருஷரே. இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையிலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். தாயின் கருப்பையில் குழந்தைக்கான விதையை அளிப்பவர் தந்தை. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையில் மூலம் இந்த எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். இந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அவர்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர். எனவே பகவானுக்கும் ஜட உலகத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டுமே செலுத்துகிறார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை. ஸ்மிருதியில் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசனையுள்ள மலர் முன்னிருந்தால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகின்றது. இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதுபோன்ற தொடர்பு ஜட உலகத்திற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எனினும் தனது பார்வையினால் படைத்து
ஏற்பாடு செய்கிறார். சுருக்கமாக சொன்னால், பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையின்றி ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தும் முழுமுதற் கடவுள் எல்லா ஜட செயல்களிலிருந்தும் விலகி இருக்கிறார். ஸோ பிரபுபாதர் இங்கே இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களே இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது கருத்தை என்ன அப்படின்னா, இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த படைப்பு அப்படின்றது பகவான் விருப்பப்பட்டு படைக்கலை. பகவானுக்கு இதில் தனிப்பட்ட லாபம் எதுவும் கிடையாது. அப்போது ஏன் படைக்கப்படுது? நம்ம தான் அது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம பகவானை நிர்பந்திக்கிறோம், கட்டாயப்படுத்துகிறோம். நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு விருப்பப்பட்டதுனால பகவான் இந்த உலகத்தை படைத்தார். அதனால் இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம விருப்பத்தின் பேரில் நம்ம இங்கே வந்திருக்கோம். அரசாங்கம் எப்படி சந்தோஷமாக விருப்பப்பட்டு ஒரு சிறைச்சாலையை கட்டி யாரோ ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி கொண்டு வந்து உள்ளே தள்ளணுன்ற எண்ணத்தில் அதை செய்கிறது கிடையாது. ஆனாலும் பிரஜைகள் அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. நாங்கள் குற்றம் பண்ணுறோம், எங்களுக்கு சீர்திருத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்னு அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் சிறைச்சாலையை கட்டி அவங்கள சீர்திருத்துறதுக்காக ஒரு இடத்த அமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான். அதனால் இப்போ அரசாங்கம் இந்த குற்றவாளிகளுடைய செயல்களின் விளைவுகளுக்கு எந்த விதத்திலையும் பொறுப்பேற்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய செயல்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பகவானுடைய யோகமாயா சக்தியினால் பராமரிக்கப்படுறோம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தான்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஆனால் இப்போ பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இப்போவும் பகவான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அவருடைய மகாமாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் ஒருத்தன் சாதாரண ஒரு பிரஜையாக ஒரு சிவில் லாவுக்கு கீழே நம்ம அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கும், அதே லா அண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, குற்றவியல் துறை மூலமாக கட்டுப்பாட்டில் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறதுக்கும் சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கும், சாதாரணமான ஒரு பிரஜையாக ஒரு சிவில் லாவை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி. நம்ம இங்கே இருக்கும்போது சுதந்திரமாக எங்கே வேணால் போகலாம், இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணால் போகலாம், வரலாம், நம்ம விருப்பப்படுறது சாப்பிட்லாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம சட்டத்தை மதிக்கிற வரைக்கும். அதே மாதிரி வைகுண்டத்தில் நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆனால் கட்டாயப்படுத்தி இல்லை நான் தப்பு பண்ணி தான் தீருவேன், உங்களை விட்டு தனிச்சிருந்து தான் தீருவேன் அப்படின்னு பகவானை நிர்பந்தித்து இந்த சிறைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இதனால் இந்த ஸ்லோகங்களை கற்றுக்கிறது மூலமாக பகவான் தான் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து அழிக்கிறது எல்லாத்தையும் செய்கிறாருன்னாலும் அவருடைய விருப்பத்தின் பேரில் இது செய்யப்படலை. அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம பகவானை விட்டு தனித்து அனுபவிக்கணும்னு விருப்பப்பட்டதுனால, பகவானுக்கு முன்னாடி அதை நம்ம செய்ய முடியாதுன்றதுனால இந்த தனிப்பட்ட ஒரு உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் இன்பம்ன்றது கிடையாது. இது துக்காலயம் அசாஸ்வதம், இது தற்காலிகமான இடம். ஸோ அதனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த படைப்புக்கு மூலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு பகவான் இங்கே வழிகாட்டுறார். இப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம செய்தோம் அப்படின்னா, ஒரு படைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடு கட்டிருக்கிறேன்னா, யாருங்க இந்த வீடு கட்டினது? நல்ல ரசனை உள்ளவராக இருக்கிறார், ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறார், நல்ல நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி நல்ல ஜன்னல்லாம் வச்சு ரொம்ப நல்ல அழகாக பண்ணியிருக்கிறார், நல்ல கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ இந்த உலகம் எவ்வளவோ அற்புதமான பிரம்மாண்டமான ஆச்சரியகரமான விஷயங்களை கொண்டிருக்கு. நீங்கள் 10வது அத்தியாயம் வரும்போது பார்க்கலாம், பகவான் தன்னுடைய வைபவங்களை பற்றி விவரிக்கும் போது எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது.
அப்போது நம்ம உடனே என்ன பண்ணணும்? இயற்கையாகவே இவ்வளவு அற்புதமான இந்த உலகத்தை படைத்த அந்த பகவான் யார், அல்லது படைத்தவர் யார்? பகவானை நம்ம உடனே தெரிஞ்சுக்கலனாலும் குறைஞ்சபட்சம் படைத்தவர் யார்? ஏன்னா இந்த உலகத்தில் இயற்கையாகவே இந்த எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா உடனே இது யார் படைத்தாங்க அப்படின்ற ஒரு விசாரணையை நம்ம முன் கொண்டு வரோம் இல்லையா? நம்ம முன் வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனுன்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அன்றைக்கெல்லாம் ஒரு கேமரா அப்படின்னா என்ன, இவ்வளோ பெரிய பொட்டி இருக்கும், அது கருப்பாக ஒரு துணியை போத்திட்டு எல்லாம் மறைச்சிட்டு நின்று ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபில்மை கொண்டு போய் பிளாக் ரூமில் வச்சு அதை கழுவி அதை பிரிண்ட் போட்டு கொண்டு வரதுக்குள்ளே நமக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஃபோன் ஒருத்தர் இன்னொருத்தரோட தகவல் தொடர்புக்காக வந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த ஃபோனில் ஒன்றொன்னா சேர்த்து இன்றைக்கி கேமரா, பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டு, அது இதுன்னு எவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். எப்படிங்க இது ஒரு சின்ன ஒரு ஒரு டப்பா மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இயற்கையாகவே நம்ம என்ன நினைப்போம்? யார் இப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, யார் இதுக்கெல்லாம் காரணம்? அதுதான் நம்முடைய காரணம், அதுதான் நம்முடைய விசாரணையாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி இது ஒரு இயந்திரம், ஒரு மெஷின், இதுக்கு நம்ம ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா, அப்போ இந்த உலகம் பகவான் சொல்கிறார் இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய ஒரு இயந்திரம் தான் அப்படிங்கிறார். யந்திரரூடானி மாயையா, இந்த ஜட பிரபஞ்சமே ஒரு இயந்திரம் தான். இப்போ எப்படி நம்மளுடைய உடல் ஒரு இயந்திரம், அது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு இயந்திரம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு, அது இயங்கிட்டு இருக்கு. அப்போது யார் படைத்தது, யார் இயக்கிறது, அதுக்கு காரணம் என்ன? இதை விசாரிக்கும்போது நம்மளுடைய நிலை என்ன, நமக்கு இந்த உலகத்துக்கு உண்டான தொடர்பு என்ன, பகவானுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்னன்றது எல்லாம் நமக்கு தெரிய வரும்போது அப்போது நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாதுன்றது நமக்கு தெளிவாகும். அதுக்கு தான் பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் விவரிக்கிறார். அதனால தான் வேதாந்த சூத்திரத்தில் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்யாசா அப்படின்னு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னா அப்போ தான் நம்ம வாழ்க்கை வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்தில் நம்ம நிறைய பௌதிக விஷயங்களை சேர்த்துக்கிட்டே இருப்போம், அது மீதான பற்றை வளர்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியேறவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் திரும்ப பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற அந்த சுழற்சியில் சுழண்டுக்கிட்டே இருக்கணும். மேலும் மேலும் பிறக்கணும், மேலும் மேலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் பகவான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலிலிருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு இங்கே வழிகாட்டுதல் கொடுக்கிறது. இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதல் தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணம். ஆனால் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? மேலும் மேலும் அதிக பற்றுதல்களை வளர்த்துக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கமாக, ஒரு ராஜா இருந்தார். அவர் நிறைய தர்ம காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு சாது வரார். அந்த சாதுக்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி நான் இங்கே ரொம்ப காலம் இருக்க போகிறது கிடையாது, இந்த உடலை விட்டு போகும்போது நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு அந்த சாதுக்கிட்ட கேட்குறார். ஏன்னா சாதுக்கள் அப்படின்னா சாஸ்திரத்தை படித்தவங்க, முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். அதனால் அவங்ககிட்ட கேட்குறார். ஸோ அந்த சாது சொல்கிறார், அந்த ராஜா சாதாரணவர் இல்லை, அவர் நிறைய நாடுகளை வென்று நிறைய சொத்து சேர்த்து பெரிய
என்ன மகாராஜாவாக தன்னை நிலைநாட்டி கொண்டவர். ஸோ அதனால் அந்த சாது சொல்கிறார், கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படிங்கிறார். சொல்லும்போதே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் சொல்கிறார் அந்த சாது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட நான் சொர்க்கத்துக்கு போகிறதில்ல ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை மாதிரி தெரியுது அப்படின்னு. அந்த சாது சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க உறுதி தான், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிம்பார். என்ன பிரச்சனை அப்படிம்பார்? அங்கே நீங்கள் போகும்போது ஒரு சின்ன ஊசியும் கொஞ்சம் நூலும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அங்கே உங்களுடைய கொசு வலையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். நீங்கள் ராத்திரி தூங்கும்போது அந்த ஓட்டை வழியாக கொசு உங்களை கடித்து தொந்தரவு பண்ணும். மற்றபடி சொர்க்கத்தில் நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கலாம். வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போகும்போது ஒரே ஒரு சின்ன ஊசியும் கொஞ்சம் நூலை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிம்பார். அப்போது அந்த ராஜா கேட்பார், என்ன நீங்கள் ஒரு சாதுன்னு நினச்சி உங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்படி ஒரு கேள்வி சீரியஸாக நான் கேட்டால் நீங்கள் என்கிட்ட கிண்டல் அடிச்சிட்ருக்கீங்க, கேலி பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன நான் கேட்டது காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போது சாது சொல்லுவார், உனக்கு இது கேலி கிண்டல் மாதிரி தெரியலாம், ஆனால் நான் உன்னை விட சீரியஸான ஒரு மேட்டர் பேசிகிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? உன்னால் ஒரு சின்ன ஊசியை கூட ஒரு நூலை கூட கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீ இவ்வளவு போர் தொடுத்து இவ்வளவு நாடுகளை வெற்றி கொண்டு நீ பெரிய பேரரசன் ஒன்று நிலைநாட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஆகப்போகுது அதனால் உனக்கு? இதெல்லாம் செஞ்சு நீ என்ன சாதிக்க போகிற? இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியா? இதெல்லாம் வெற்றி நீ நினச்ச அப்படின்னா அப்போ உன்னால் ஒரு ஊசியை கூட கொண்டு போக முடியாதுன்னும் போது அதில் எங்கே வெற்றி இருக்குது? ஸோ உண்மை இதுதான். என்னென்னா இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம கேட்கும்போது கதை நல்லா இருக்குது அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த கதையோட கருத்தை நம்ம விட்டுடுவோம். அதுதான் பிரச்சனை. இந்த உபன்யாசம் முடிஞ்சு போன உடனே மறுபடியும் நாளையிலேருந்து மறுபடியும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சொத்து சேர்க்கணும், பதவி பெறணும், புகழ் பெறணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இரவு பகலாக உழைக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பிரச்சனை. இதுதான் மாயை. மாயை எது இல்லையோ அது இருக்கிறதா நமக்கு காட்டிகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் இன்பம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் இருக்கிறதா நமக்கு காட்டிகிட்டு இருக்கும். ஸோ பகவான் கருணையோடு நமக்கு இன்றைக்கி பேசின விஷயம் கொஞ்சம் தத்துவபூர்வமான விஷயம்தான். இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விதத்தில் கதை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பகவான் அதுக்காக தான் இதை விளக்கி இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, இந்த உலகத்துடனான நம்முடைய உறவு என்ன, ஏன் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம செயல்படணும். அப்படி செயல்பட்டு எப்போ நம்முடைய இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்மளை விடுபடுத்திக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையோட வெற்றி. அதுதான் அப்போ தான் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சதாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வானுயிரை கட்டடம் கட்டலாம், நீங்கள் பெரிய பதவி அடையலாம், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், உலக பெரிய பணக்காரன் ஆகலாம், அல்லது நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் இந்த உலகத்தில், அது எல்லாமே தோல்வி தான். ஏன்னா எதுவும் நிலையானது கிடையாது. எப்படி அந்த ராஜாவால் ஒரு ஊசியை கூட எடுத்துகிட்டு போக முடியாதுன்னாரோ அதே மாதிரி தான் நம்முடைய நிலையும். எல்லாருக்கும் அதுதான் இந்த உலகத்தில். ஸோ இந்த தத்துவத்தை தத்துவமாக புரிஞ்சுக்க நம்ம முயற்சிக்கணும். இது ஒரு கதையாக பொழுதுபோக்கு கேட்டுட்டு சிரிச்சுட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி பொறுமையோடு கேட்டதுக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கெல்லாம் பகவானுடைய கருணை தான் காரணமானு கேட்குறீங்க இல்லையா? இன்னைக்கு பகவானுடைய கருணையால் தீய சக்தியாக செயல்படுறாங்களா?
அரசாங்கம் தான் வந்து நீங்கள் குற்றம் பண்ண சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறதா? திருடுங்க, கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க, விபச்சாரம் பண்ணுங்க, சூதாடுங்க அப்படின்னு அரசாங்கம் ஊக்குவிக்கிறதா உங்களை? அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்துக்கு இதுக்கு உதாரணம்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான துரதிர்ஷ்டமான நிலையில் தான் இருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசாங்கம்னா அதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மறைமுகமாக அதை தான் ஊக்குவிச்சிட்ருக்கு. சாரி இந்த உதாரணம் கொடுத்ததுக்கு. பட் பகவான் வந்து எங்கேயுமே அதை சொல்லலை. பகவான் என்ன சொல்கிறார்? அதர்ம செயல்களில் ஈடுபடாது, தர்மத்தை ஃபாலோ பண்ணு. எது நல்லது எது கெட்டது பகவத்கீதையில் சொல்கிறார். இதெல்லாம் சூரர்களுக்கான செயல்கள், இதெல்லாம் அசுரர்களுக்கான செயல்கள். தேவ அசுர இயல்புகள் அப்படின்னு சொல்லி 16வது ஒரு அத்தியாயமே இருக்குது. அவங்க யார் யார் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வேணுமா அது வேணுமா தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் நம்ம கையில் இருக்குது, சிறிதளவு சுதந்திரம். ஏன்னா பகவான் ஸ்வராஜ் முழு சுதந்திரமானவர், அவருடைய அம்சம் நம்ம அப்படின்றதுனால நமக்கும் அந்த சிறிதளவு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தில் அவர் தலையிடுறது கிடையாது. ஏன்னா அந்த சுதந்திரத்தில் அவர் தலையிட்டார் அப்படின்னா நம்ம அவருக்கு அன்பு செலுத்துறது, நேசிக்கிறது அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்னுடைய நண்பராக இருங்கன்னு சொல்லி உங்கள் கையில் உங்கள் நெத்தி பொட்டில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு நான் மிரட்டி என்னுடைய நண்பராகுங்கன்னு மிரட்டி நண்பனாக்கணுன்னா அது நட்பாகுமா? முடியாது. பயத்தில் நீங்கள் வேணால் சரின்னு நீங்கள் தலையாட்டலாம், ஆனால் அது உண்மையிலேயே நட்பாக இருக்காது. ஸோ அது மாதிரி பகவான் நம்மளை கட்டாயப்படுத்தி அவருடைய பக்தராகணுன்னா ஒரு செகண்டு போதும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு இந்த பிரச்சாரமே வேண்டியது இருக்காது, பகவத்கீதையே தேவை இருக்காது. பகவானுக்கு இது மாதிரி அவர் அவதரிக்கணும், லீலை பண்ணணும், ஆச்சாரியர்கள் அனுப்பணும், சாஸ்திரத்தை கொடுக்கணும், இது எதுவுமே தேவை இருக்காது. ஒரு செகண்டு போதும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அப்படியே விழுந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க. பகவான் நினைச்சா முடியும், ஆனால் அப்படி பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோன் இங்கே இருக்குது, இது ஒரு ஜடம், இதுக்குன்னு விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள் எதுவும் கிடையாது இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு ஜடம் ஆகிடுவோம். நம்ம வந்து ஒரு நபராக, ஒரு உணர்ச்சிகள் உள்ள, ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவனாக நம்ம இல்லாமல் போயிடுவோம், ஒரு கல் மாதிரி ஆகிடுவோம். ஸோ பகவான் அந்த மாதிரி நம்மளை இருக்கிறதுக்கு விருப்பலை. ஸோ பகவான் நம்ம ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு ஜீவாத்மாவாக நம்ம உண்மையை உணர்ந்து அவருக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அதனால் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட நம்ம சுதந்திரத்தை அவர் தட்டி பறிக்க விரும்புறது கிடையாது. ஆனால் அதுக்காக இங்கே தப்பு செய்கிறவங்க எல்லாம் பகவானால் அனுமதிக்கப்படுறாங்கன்றதும் அர்த்தம் கிடையாது. பகவான் கண்டிப்பாக அது கூடாதுன்னு தான் சொல்கிறார். எங்கேயுமே அதை அவர் அனுமதிக்கிறது கிடையாது. மாறாக இதை செய்தால் நீ பாவத்தை செய்து அதனால் தண்டனை அனுபவிப்ப, அதனால் துன்பப்படுவேன்னு எச்சரிக்கையும் கொடுக்குறார். அதையும் மீறி சிலர் செய்யத்தான் செய்கிறாங்க. திருடுனா தப்புன்னு அரசாங்கம் சொல்கிறது, சட்டத்தின்படி திருடுறது தப்பு தான். ஆனால் திருடுறவங்க இருக்கிறதானே செய்கிறாங்க. அதுக்காக அரசாங்கம் அவங்கள ஊக்குவிக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இங்கே தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு அவங்க தான், பகவான் கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தப்போ நல்லதோ எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு தான். ஆனால் பக்தி அப்படின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டா அப்போ பகவான் பொறுப்பு ஏற்றுக்கிறார் நமக்கு. எப்போ நம்ம பகவான் முன்னாடி வந்து நான் உன்னுடையவன் சொல்லி சரணடைஞ்சிட்றோமோ அதுக்கப்புறம் பகவான் நம்ம பற்றின எல்லா பொறுப்பையும் அவரை ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய செயல்களுக்கு கர்ம வினை கிடையாது. அதனால தான் இந்த பக்தி அப்படின்றது வந்து இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு விஷயம். இது வேறு எதாலையும் கொடுக்க முடியாது. வேறு எந்த யோக முறையோ வேறு எந்த வழிமுறையுமே பக்திக்கு இணையானது கிடையாது. பக்தியில் மட்டும்தான் பகவானே தன்னுடைய பக்தனை நேரடியாக பொறுப்பேற்றுக்கிறார். அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை பார்த்துக்கிறார், பராமரிக்கிறார். அப்படி இல்லைன்னா மற்ற எல்லா வழிமுறையும் அவங்கவுங்களுடைய சொந்த முயற்சியில், சொந்த பலத்தை கொண்டு, சொந்த முயற்சியை கொண்டு, சொந்த அறிவை கொண்டு அவங்க
அதில் வெற்றி அடைய முயற்சிக்கணும். ஆனால் பக்தியில் அப்படி கிடையாது. பகவான் நமக்கு புத்தி இல்லைன்னா கூட புத்தி அவர் கொடுக்குறார், எல்லாத்தையும் அவர் கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.